நம்ம மகிழ்வனத்துல உள்ள சாத்துக்குடி மரத்தை பார்க்கலாங்களாங்க. இந்த மரம் வச்சு 4 வருஷம் ஆகுதுங்க. இந்த டைம் தான் வந்து காய் வந்து நெறைய பிடிச்சிருக்குதுங்க. நல்லா காயினும் சைஸும் நல்லா பெருசா இருக்குதுங்க. ஸ்கின்னு மேல வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்குங்க. ஆனா இது எங்களுக்கு என்ன மரம்னே தெரியாம தாங்க இருந்தது. ஏன் அந்த டவுட் அப்டின்னா, நாங்க வந்து ஒரே ஒரு நாளிலேயே வந்து நர்சரியில வந்துங்க எலுமிச்சை, கொடி எலுமிச்சை, சாத்துக்குடி, பம்பளிமாசு, மால்டோவா ஆரஞ்சு, நார்த்தங்காய், கொளிஞ்சி, ஆரஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிட்ரஸ் வெரைட்டியும் ஒரே நாள்ல வாங்கி நடவு செஞ்சேங்க. அதனால எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க எந்தெந்த மரம் எதுன்னு. ஆனா பம்பளி மாசோட இலை மட்டும் ஸ்கின்னும் அதோட இது இலை வந்து கொஞ்சம் சைஸும் பெருசா இருந்ததுங்க. அதை வச்சு அது பம்பளி மாசம் தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதுலயும் ஃப்ரூட்ஸும் நிறைய நாங்க பறிச்சிட்டோம். அதனால அது ஒண்ணு தெரிஞ்சிருச்சுங்க. மத்த எதுவுமே எங்களுக்கு தெரியாம இருந்ததுங்க. இப்ப வந்து நாங்க கேள்விப்பட்ட வரைக்குங்க சாத்துக்குடி மரத்துல வந்து முள்ளே இருக்காதுன்னு சொன்னாங்கங்க. ஆனா நம்ம வீட்டுல நடவு பண்ணதுல 2 மரத்துல வந்து முள்ளு இல்லைங்க. அதனால இது வந்து நாங்களே வந்து சாத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. இப்ப பழத்தை பார்க்கும் போதுமே அதே மாதிரிதாங்க தெரியுது. இப்போ சாத்துக்குடி மாதிரியே தெரியுதுங்க. இந்த பழம் வந்து நல்லா ஷைனிங்காவும் நல்லாவும் இருந்ததுங்க. இன்னொரு மரத்துல வந்து மேல வந்து இதுல இதுல சொரசொரப்பா இருக்கு இல்லைங்களா, அது அது அப்படி இல்லாம நல்லா ஷைனிங்கா இருந்தது. ஆனா அது ஸ்கின் வந்து கொஞ்சம் கருப்பா மாறி இருந்ததுங்க. சரி அது பழம் விட்டா கெட்டுருமேன்னு சொல்லிட்டு அது பிஞ்சாதாங்க இருந்தது. ஆனா பறிச்சிட்டோம். பறிச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உரிச்சு பார்த்தோங்க. ஆனா வந்து புளிப்பே இல்லைங்க. புளிப்பு இல்லாம அந்த சின்ன பழத்திலேயே நல்ல இனிப்பா நல்லா ஸ்வீட்டா இருந்ததுங்க. அதனால அது மெச்சூர்ட் ஆகும்போது நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.